ஒரு விஷயத்த, ஒரு சம்பவத்தை அந்த இடத்துல இருந்தே பார்த்துக்கிறதுக்கும், இல்லை 10,000 மைல் தள்ளி பார்க்கறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான். உதாரணத்துக்கு நான் யூகே வந்தது பிறகு ஒரு சில விஷயங்கள் என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. அது மிக முக்கியமாக குழந்தைகளை அவங்க கையாளுற விதம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் அடிக்கக்கூடாதுன்றது இப்போ தான் குறைச்சிருக்கோம். ஆனால் இங்கே வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒன்றும் இல்லை, 1லேருந்து 100 வரலின்றதில் நம்ம குழந்தைங்களாம் வந்து அசால்ட்டாக சொல்லும். இங்கே 1லேருந்து 10 இல்லை 15 சொன்னாலே இங்கே வந்து சூப்பர்னு சொல்லி பாராட்டுவாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து குழந்தைங்களை அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம ஊரில் தான் வந்து லாங்குவேஜ் மட்டுமே 3 படிக்கணும்னு போட்டு குழந்தைங்கள போட்டு படுத்தி எடுக்கிறோம். இங்கே இருக்கலாம் ஏன்னா மக்கட்டைங்களா லாங்குவேஜ் மட்டுமே எதுக்குடா 3 லாங்குவேஜ் படிக்கணும்? ஒரு லாங்குவேஜ் படித்தாலே போதும், தொடர்புக்கு ஒரு லாங்குவேஜ் படிக்கிறீங்க, அதோட எதுக்குடா 3வது லாங்குவேஜ்? அது என்ன, அதில் என்ன இலக்கியத்தில் எழுதி என்ன கிழிவாக போகுது? அப்போ சயின்ஸ் எப்போ படிக்கிறது, மேக்ஸ் எப்போ படிக்கிறது, ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி எப்போ படிக்கிறது? இதை எங்கே இருக்கிறவங்க கேட்பாங்க. அது மட்டும் இல்லை நண்பர்களே, மிக சரியாக 1.5 மாதம் 1.5 மாதம் மட்டும்தான் பள்ளி நடக்கும். அதன் பிறகு 1 வாரம் கம்பல்சரியாக லீவ் விட்டு திரும்ப வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகும். அதாவது குழந்தைகள் அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய மனது, ஸ்ட்ரெஸ் லெவல், இதை எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு தான் இந்த மாதிரி முடிவுகளெல்லாம் வந்து யூகே கவர்மெண்ட் எடுக்குது. ரைட்.